எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் இடையிலான இந்த கருத்து மோதல் அப்படின்றது ஒரு தற்காலிக பிளவாக பார்க்கணுமா, இல்லை தற்காலிக மோதலா பார்க்கணுமா, இல்லை ஒரு பிரிவுக்கான தொடக்கமா பார்க்கணுமா? அதை நியூஸ் 18 சொல்லுதிகாரம் நேயர்களுக்கு வணக்கங்க. அதாவது நீங்க இன்னைக்கு தலைப்பு உங்க கார்டு இப்பதான் நான் பார்த்தேன். திரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் தற்காலிக மோதலா பிரிவுக்கான தொடக்கமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நெறியாளர் அவர்களே, அதாவது பழனிசாமியோட மோதனம்னா நம்ம மண்டதான் உடையுங்கிறது டெல்லி செங்கோட்டையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப அமைதியா இருக்கிறப்ப மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையனுக்கும் அது ரொம்ப தெளிவா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது டெல்லி செங்கோட்டைன்னு சொன்னேன். டெல்லி செங்கோட்டைன்னு சொன்னேன். சரி, டெல்லி செங்கோட்டையே மண்டை உடைஞ்சு போச்சு, உடையும் அப்படிங்கிறது அவதானிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கறது நான் குறிப்பிட்டு சொன்னேங்க. இதுல உள்ளபடியே நான் ஒரு அதிமுகவுடைய அரசியலை உற்று நோக்குபவன் அப்படிங்கிற அடிப்படையில சமீப காலமா அதிமுகவை பலகீனப்படுத்த மரியாதைக்குரிய புரட்சி தலைவரால் அடையாளம் காணப்பட்ட செங்கோட்டையின் முயற்சி பண்றார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க. இதுல நம்பர் 1, அவரு பாராமுகமா பொதுச் செயலாளரை பார்க்காம உப்பு சப்பு இல்லாத சில காரணங்களை சொல்லி அம்மா உயிரோட இருந்தா நீங்க அதிமுகவுல இருந்துகிட்டு திமுகவை சேர்ந்த திமுக ஆட்சியில் சபாநாயகரா இருக்கிற அப்பாவை போய் பார்த்திருந்தா அர்த்தமில்லாத காரணம் அப்படின்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில் அந்த அர்த்தமில்லாத காரணம்? இருவரும் இன்னும் என்ன காரணம் என்று பொதுச் செயலாளரும் சொல்லல, செங்கோட்டையன் அவர்களும் சொல்லல. என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நான் சொல்றேன் நான் வெளிப்படையா சில காரணம் சொல்றேன், என்ன கொஞ்சம் அனுமதிங்க. நான் நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. ஐயநாதன், நம்ம கல்கி பிரியன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக நல்லா இருக்கணும்னு தினமும் எல்லா டிவிலையும் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் அது தப்பு சொல்லல, மறுக்கல. ஆனால் திரு செங்கோட்டை நேற்று ஒரு தனியார் யூடியூப் சேனலுடைய ஒரு 6ஆம் ஆண்டு விழாவில் கலந்துகிட்டார். அந்த விழாவை முழுமையா நானும் போயிருந்தேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசுனதை பார்த்தேன். அவர் என்ன விஷயம் பேசினார், 4 பாயிண்ட் நான் குறிப்பிட்டு சொல்றேங்க. இந்த சூழ்நிலையில் நான் ரொம்ப ஜாக்கிரதையோடு பேச வேண்டும் அப்படின்னு அங்க அந்த ஆடியன்ஸை டெம்ப்ட் பண்ற மாதிரி திருப்பி அந்த வார்த்தைகளை சொன்னாருங்க. மரியாதைக்குரிய திருமதி இந்திரா காந்தி அவங்களை புகழ்ந்துட்டு பிரதமர் மோடி அவர்களை வானலாக புகழ்ந்தார். மோடி அவர்களை புகழ்றது ஒன்றும் தப்பு இல்ல, ஆனா அதிமுகவிற்கு பாஜகவிற்கு இன்னைக்கு எந்த உறவும் இல்ல